வணக்கம் நண்பர்களே, டீப் ஃபிஷிங் ஆண்டி கடற்குள்ள கிளம்புதல் இன்னைக்கு டே 1. சரியாக விடிய காலையில் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளை வழி அனுப்பி வைக்க வந்த எல்லாத்துக்கும் ஒரு டாட்டாவை போட்டு ஸ்லோவாக கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டோன்னு டவரே கிடைக்காது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பங்குக்கு அம்மா கால் பண்ணி எதுவும் பிரச்சனைன்னு எதுவும் கவலைப்படாதீங்க, தம்பிக்கு ஒரு ஃபோன் அடிங்க, சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு ஒரு மொக்க காமெடியை போட்டு விட்டோம். அதை கேட்டோன்னா நம்ம மாத்தாஜி முகத்தில் ஒரு சிரிப்பு. இது போது நம்ம 30 நாள் 100 நாள்லாம் கடந்துட்டு வரலாம் கடலுக்குள்ள. இப்போ கிட்டத்தட்ட மதிய நேரம் ஆயிட்டு. நாளைக்கு இதே நேரம் நம்ம போட்டில் வளவிடுற இடத்துல போய் சேர்ந்துருவோம். அது வரைக்கும் போட்டு நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். போகிற தண்டிக்கு மாற்றி ஒரு ஆளாக ஸ்டேரியில் உட்காந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஸ்பாட்டை போய் சேதை அடைகிற வரைக்கும் யாருக்கும் ஒரு வேலையும் கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு உறங்க வேண்டியதான், வேற எந்த வேலையும் கிடையாது. நண்பர்களே, பாட்டை கேட்டு அப்படி ஸ்லோவாக கடலை பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். பார்த்தா ஆப்போசிட்ல நம்மளே மாதிரி தொழில் போன போட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு. அந்த போட்டில் இருக்கிறவங்க மட்டும் நம்ம டிரைவரும் வாய்ஸ் மூலமா கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, அந்த கேப்ல சாப்பிட வந்தோம். இன்னைக்கு மட்டும்தான் வெஜ்ஜு போல, நாளையிலேருந்து மீன் மட்டும்தான். சாப்பிட்டு முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். நண்பர்களே, போட் ரோட்டை புராணத்தில் ராமன் மலையை தூக்குவார்ல, அந்த மாதிரி கஷ்டமான காரியெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னையோட நம்ம கடலுக்கு 2ஆவது நாள் ஆகிட்டு நண்பர்களே. காலையிலேயே எஞ்சி நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் டேட்ஸ் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம சர்ச்சில் கிளாக் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை அப்படியே நம்ம படுக்கிறதுக்கு மேலே ஒட்டி வச்சாச்சு. பிறகு கொஞ்ச நேரத்திலேயே வந்து சேர வேண்டிய இடத்த சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல தான் வலை விட்டு மீன் பிடிக்க போகிறோம். நண்பர்களே, வரும்போதே 2 புக் கொண்டு வந்திருந்தேன். அதில் இந்த புக் தான் படிக்கணும்னு தேர்வு செஞ்சிருக்கேன். பார்ப்போம் கரைக்கு போகிற ஃபுல்லாக படிச்சு முடிக்கணும் இல்லையான்னு. படிச்சுட்டேன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு நம்ம டே 2ல சந்திப்போம். எல்லாரும் இணைஞ்சிருங்க. நன்றி.